வாழ்க ஞானமந்திர ரூப நாராயண மகாவிஷ்ணு சர்வத்ரீ கோவிந்தராம சங்கீர்த்தனா கர்ணீரவண கற்பசாமி நமோ நம. எல்லாரும் உயர்ந்திருக்கியா உங்களுடைய இறைத்தொண்டு எல்லாரும் ஒளிவீசி கொண்டிருக்கும் சபரிமலை ஐயப்பரை பார்ப்பதற்கு நீங்கள் தவறு பார்க்க வேண்டும். பார்த்தாச்சா? ஒரு முறை பார்த்துங்க. நல்லா பற்றியும் அடுத்து யாரை பற்றி என்னாலும் உங்க எல்லைக்குள்ள பெருமாள் ஸ்ரீராமரை கும்பிடக்கூடிய இடம் இருக்கா? அதான் ஸ்ரீராம கீதம் என் காதில் விழுந்துச்சு. அதான் ராமநாமத்தை பாடினேன். எல்லாம் வெற்றியாக நடக்கும். இன்னிருந்து பரிபூரணமாயிருவ இழந்த செல்வத்தை பெறுவாய். வெற்றி. பக்கத்தில் வாங்க ஐயா. எல்லா நலமும் ஆனந்தமும் பெற்று இன்புற்று வாழ. பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை வந்துடுறாங்க. பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை கண்ணிருந்தும் பெண்ணடியாள். பட்டுக்கோட்டை பெண்ணடியாள். வாமா காலில் விட்டு வா. கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸ் செய்யணும்னு தான் விட்டேன், வேற ஒன்று. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில் என் தங்கை அங்காளம்மா குடியிருப்பா. அதே மாதிரி வீரனாரும் கருப்பசாமியும் குடிகொண்டு இருக்கின்ற பூமி உன்னுடைய இடம். இப்போ உன் பிள்ளை கொஞ்ச நாளாக மேலே மனதுக்குள்ளே இன்னொரு நட்பை வச்சுக்கிட்டு உன் குடும்பத்தை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளையை திருத்தி உன் மடியில் உணர்ந்து ஒப்படைச்சா போதும்னா காலில் விட்டுருவான். அதே பட்டுக்கோட்டை எல்லை பிள்ளையை பற்றி கேட்க வந்தவங்க யாருமா? வா இந்த பக்கத்தில் வா. இந்த பிள்ளைய மனம் மாற்றித்தாரேன், குழப்பெல்லாம் மாற்றித்தாரேன். செல்வாங்க காலில் விட்டு வா. நீங்கள் தஞ்சாவூரா? நல்ல காலில் விடலையே. உன் மனசு அங்கே போல சும்மா கடமை கொடுத்துருக்கு. கண்டுபிடிக்க முடியாது நினைக்கிறியா? உட்காரலாம். இன்னும் 19 நாட்கள் இருக்குது உன் பிள்ளைகளுடைய மன அலைகள் பாய் மாறுவதற்கு. கொஞ்சம் பொறுமையாக இருந்து என்னை வந்து பார்க்க வாரியா? வேறு என்ன செய்யணும்? எஸ், மாற்றி தரேன். ஒரு மனைக்குள் கட்டுப்பாடாக இருக்க வச்சு தரேன். கட்டியா? பட்டுக்கோட்டை அரசன். அரசம்னா ஆம்பளைன்னு அர்த்தம் எங்கள் பாசையில். யாருப்பா பட்டுக்கோட்டையில் ஆம்பளை? யார்? சந்தேகத்தை பாரு. நல்ல காலில் விடலை. அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் உன் பேருக்கு மாறக்கூடிய நேரம் வந்தாச்சுப்பா. அதில் உன் மனைவி வந்து கொடுத்துடணும்னு முடிவுக்கு வந்துட்டா. மருமகனுடைய மனநிலைகள் அதில் தடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவனும் அதில் வந்து குழப்பம் இல்லாமல் வெளியேறிடுவோங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டான். நான் ஜெயிச்சு தாரேன். வெற்றி உண்டு. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை போய் உட்காருமா போமா. தஞ்சாவூர் தஞ்சாவூரில் எந்த இடம்? 1 2 3 4 5 6. பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? பிள்ளைய பற்றி கேட்கணுமா? கால் எடுத்துவா. தஞ்சாவூர் தொழில் சரியில்லை, கடன் பட்டிருக்கோம்னு காட்டு வந்தது யாரு? யாரையா? முன்னால வந்து நில்லுங்க. அப்படி நில்லுங்க. கால் எடுத்துவா பண்ணி. உன்னுடைய கட்டுமனை ஆகிய இல்லத்துக்கு போய் பார்த்தேன். வீரனார்னு ஒரு தெய்வம் வராரு. எங்க இருக்காருடா? குலதெய்வமா? இன்னொருத்தர கால் எடுத்துவா. அமைதி. என்ன பேசுறீங்க? பிள்ளைய ஓராண்டு காலங்களாக உன் பிள்ளைய நீ பரமா விட்டுட்ட. ஆனால் இப்போ அது உள்ளத்துக்குள்ள மனவேதனை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால் குடும்பம் ஒத்து போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்தில் நீ இப்போ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. கால் எடுத்துவான்.
கால் வந்துட்டு வா. ஆமாப்பா, வாடா. என்னடா கீழே போட்டாலே இது. இந்த ஆண்டில் உன் குடும்பத்தில் ஒரு வாரிசு பிறக்கும். கருப்பசாமின்னு பேர் வச்சுக்கா, ஜெயிச்சு வா. இந்தா நல்லா இருமுகனே, செல்வாக்காரு. கால் வந்துட்டு வாப்பா. வழக்கு யாருக்கு இருக்கு? என்ன வழக்குயா? வாங்க, முன்னால் வந்து நின்றுங்க. அப்படி அங்கே நின்றுக்காங்க. யாரெல்லாம் வந்தியா? கணவன் மனைவி 2 வரா நின்றுக்காங்க. முனியாண்டி இங்கே வரா? முனீஸ்வர சாமி இங்கே இருக்காரு. உங்கள் யாரும் இருக்கணும்? நான் சடையை வச்சு நிற்கானே. நீங்கள் இன்னொரு காலில் வந்துடுறேன். ஏய் குடிப்பில் என்னடி பியா பியா போடுத? கிளவுக்காரு என்னப்பா வேணும்? பக்கத்தில் வாங்க, கண்ணபடி உட்காந்துக்கா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வாசலில் விநாயக பெருமானுடைய சிலை இருக்க. எங்கே இருக்கியா? பிள்ளையார் கோயில் இருக்கா பக்கத்தில்? ஆனால் இப்போ 3 ஆண்டு காலங்களாக நீ நடத்துகிற தொழிலில் நிறைய லட்சக்கணக்கான பணங்கள் நஷ்டமாக இருக்குது. அதில் சில பேர்களுடைய ஈடுபாடுகள், மனவர்த்தங்கள் உன்னை தாக்கி குழப்பமடைந்திருக்க. இப்போ நீ கடன்பட்டு வேதனைப்பட்டிருக்க. இந்த பிசத்தையும் நடத்தி தரணும், உன் கடனையும் நான் தீர்த்து தரணும். வேறு என்ன வேணும்? அந்த சொத்து பிரச்சனை ஓராண்டுக்குள்ளே உனக்கு முடிச்சு தரேன். சந்தோஷமாக இருக்கட்டும். வாப்பா, நீதிமன்றத்தில் வழக்கு. கால் வந்துட்டு வா. மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பற்றி காட்ட வந்தது யாருப்பா? மனைவி ஆரோக்கியத்தை பற்றி காட்ட வந்தது யாரு? தஞ்சாவூர் உத்தரவு அவ்வளோதான். கொண்டாங்க. இது என்னது? 1 2 3 4 5 6 7 8 9 3 நம்பர்கள் மாறி இருக்காங்களா? பட்டால போய் பார்த்தீங்களா? அந்த நம்பர் மாற்றத்தெல்லாம் தெளிவு பண்ணி உங்கள் சொத்தை உங்களுக்கு உரிமையாக்கி தந்தால் போதுங்களா? காலை விட்டுவோம். இந்தாப்பா பக்கத்தில் வாங்க. இந்த மகனே, சொத்தை வாங்கி தரேன். கோர்ட்டிலேருந்து கேஸை வெட்டியாக்கி தரேன். கும்பிட்ற தெய்வத்தை துணையாக இருக்க வைக்க. வேறு என்ன வேணும்? வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கிறது தெரியாமல் அதெல்லாம் கட்டிட்டாங்க. வேறு மாதிரி ஜெயிச்சு தரேன். போ. கருப்பசாமிக்கு திருப்பூர். என்னாச்சு சகோதரனுக்கு? கால் வந்துட்டுவாங்க. காலில் கண்ணை முடிக்கா உட்காரு. சரி பக்கத்தில் வாங்க. அப்படி நின்றுக்கா. கொஞ்சம் அங்கே தள்ளி நில்லுங்க. நில்லு. நீ வாடா. ஏய் நீ யாரு? என்ன படிக்கிற? கீழே உட்காரு. நீ உட்காந்து எழுதிப்பலா. உங்கள் அம்மாவுக்கு செய்வனை வச்சு காலை விளங்காம ஆக்கிட்டாங்களா? அப்படியா? சரி ஓகே. உங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து அந்த பணம் வராது, சண்டை வரும். அப்படி இல்லைன்னா போலீஸுக்கு போக வேண்டிய நிலைமை வரும். பணத்தை வாங்கி தந்தா போதுமா? பணம் வேணுமா பாசம் வேணுமா? 2ம் கிடைக்காது. ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். முடிவெடு பார்ப்போம். கால் வந்துட்டோம். பணமா பாசமா? அந்த காலத்தில் பணம் தான் கேட்டிருக்கேன். இப்போ கதையே நடக்கும். வா பக்கத்தில். தங்கச்சி ஒரு 5 லட்சம் வச்சுக்கா. அண்ணனுக்காக விட்டு கொடுத்துரு. என்ன போ. அம்மாவை இறந்து ஃபங்க்ஷன் தவறிட்டாங்க. எனக்கு யாருமே இல்லை. வீட்டுக்கார் இல்லைங்க சாமி. 3 மாதம் குழந்தையோட வந்துட்டு அப்பா அம்மா தான். அவங்க அம்மா இல்லை. அப்பா தான் 70 வயசு லாரி டிரைவர் சம்பாரிச்சு போட்டாங்க. பார்த்துக்கோ. வேலை மட்டும் ஒன்று கிடைக்க வச்சுங்க சாமி. எங்கே போய் கேட்டாலும் வேலையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்றும் கவலைப்படாத, கிடைக்கும். வருமானம் வரும். சந்தோஷமாக இருக்கும். சொத்து சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? வாயா. என்னப்பா சொத்து? பூர்வீக சொத்துங்க. அண்ணன் மட்டும் இருந்துட்டு கால் வந்துட்டுவாங்க. அந்த பூர்வீக சொத்து பக்கத்தில் யாரோ அந்த காலத்தில் சமாதி வச்சது மாதிரி வச்சுருக்காங்களே. யார் பாது? ஒரு இறந்தவருடைய ஆத்மா அங்கே வருது. உங்கள் முன்னோருடைய ஆன்மா அங்கே வருது. இப்போ உங்கள் அண்ணனுடைய மனைவியை பார்த்தேன். அவள் பேர் என்ன பேரு? இப்போ சகோதரத்துவமே பிரிஞ்சு கிடக்கு. புரியுதா? அதனால் இந்த சொத்தில் உனக்கு பங்கு கிடைக்குமா அல்லது வேறு மாதிரி முடிவு எடுக்கட்டுமாங்கிற ஒரு குழப்பத்தில் நீ என்னைய பார்க்க வந்திருக்க. கால் வந்துட்டு பேசக்கூடாது அந்த இடத்துல வச்சு. இந்தாடா 3 முறை என்னைய பார்க்கவா. சொத்து சம்பந்தமான விஷயத்தை நான் வெற்றியாக்கி தரேன். சரியா? தீர்ந்துடும். உன் கையில் பணம் வந்துட்டுதான். ஐயா கால் வந்துட்டு வா. பெரிய மனிதா
உனக்கு மட்டும் நீ என்ன வரம் கேட்டாலும் கொடுன்னு சொல்லிடுது. அதனால தான் உன்னை ஒன்றுமே சொல்லாமல் கூப்பிட்டேன். என்னப்பா வேணும்? எனக்கு வியாபாரத்தில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் கெட்டு போச்சு. அதை நடத்தி தரணும். சரக்கு வாங்கினவங்க பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க, அதையும் வாங்கி தரணும். வீட்டில் இருக்க அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டுருக்குறேன். அதை நீ பூஜை பண்ணிக்கா, உன் வியாபாரம் வெற்றியாக நடக்கும், பணமும் கிடைக்கும். அந்த பூஜையை பற்றி பேச்சுங்க வரல, வெற்றி விட்டு போ. கருப்பசாமிக்கு போவியா? வா உட்காரு, காலில் வந்துட்டு வா. வணக்கண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு போவியா? அவர் ஈரோடு மாவட்டம்ங்கிறதால வந்து நிற்காருங்க. நான் ஈரோடு மாவட்டம்னா கூப்பிட்ருக்கேன், கோவில் தானே கூப்பிட்ருக்கேன். வாங்க பார்க்கறது வரலாம். வாங்க, என்ன வேணும்ப்பா? சாமி கடன் தொல்லைங்க. கால் விட்டு வா ஒரு முறை. போ. ஓராண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலில் நஷ்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பணங்கள் வெளியில் கிடக்கு. அதெல்லாம் உனக்கு வர வைக்கணும். வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? இந்தா காப்பாற்றி தாரேன், சந்தோஷமா இரு. குடி. இந்தா அரே கோபி. யாருப்பா கோபியா? பிள்ளையை பற்றி காட்டுவது யாரு? கோபியா உங்களுக்கு? பண்ணாரி சத்தியமங்கலம். நீங்கள் 1 2 3 4 5 காலை சொல்லலாம். நீங்கள் கணவன் மனைவியா? வாங்க முன்னால் வாங்க. என்னப்பா வேணும் பிள்ளைக்கு? புரியல. கண்ணை கொண்டு பார்ப்போம். இன்னொரு தரம் காலில் விட்டு வா. சோமரிசில உன் மகனுடைய நடவடிக்கையை பார்த்தேன். அவனுக்கு உடம்புலாம் ஒரு நடுக்கம், பழக்க வழக்கத்தில் தவறு. அவன் மேலே போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போடக்கூடிய அளவுக்கு அவனுடைய நிலைமை இருக்குது. அதுலேருந்து காப்பாற்ற முடியுமான்னு பார்த்தேன். அவனை தப்பு செய்ய விடாமல் காப்பாற்றி மீட்டித்தாரேன். கால் விட்டுருவான். இந்தா வெற்றியாக்கி தரேன்ப்பா, சந்தோஷமா. கருப்பசாமிக்கு கால் விட்டு வாப்பா. உட்காரலாம். என்ன வேணும்ப்பா உங்களுக்கெல்லாம்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது. எங்கே இருக்குது? பக்கத்தில் இருக்காளா? 3 ஆண்டு காலங்களாக உங்களுடைய தொழிலில் நஷ்டமாக நடந்துக்கிட்டு இருக்கும். நிறைய பணங்கள் லாஸாக இருக்கும். இடம் ஏதாவது அடமானம் வைக்கணுமோங்கிற ஒரு மனநிலைகளில் வண்டி ஓடும். ஆனால் அப்படி ஒரு நிலைமையை வராமல் உங்கள் கடத்தை தீர்த்து வந்தால் போதுமா? கால் வந்துட்டு வாங்க. மாட்டு வண்டியை கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய பார்த்துக்கிட்டு இந்தாப்பா, இந்தா ஜெயிச்சு தரேன். நல்லாரு. வா பக்கத்தில் வெட்டியாக்கி தரேன். போய்ட்டேன். இந்த காசு புண்ணியம் கிடச்சாச்சு. கருப்பசாமிக்கு ஈரோடு. என்னப்பா வேணும்? மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பற்றி கேட்டிருக்கான்னு சொன்னேன். நீ தான் வந்திருக்க. அந்த காலை நான் பார்த்தேன். கேன்சர் நோய் கிடையாது. சாதாரணமான நீர் இறக்கும். முட்டுக்கு கீழே கடுமையான கனமாக இருக்குது. பெரிய வீக்கமாக இருக்குது. காலை வெளியே காட்ட முடியலை. அந்த வீக்கம் இன்றையிலிருந்து தயங்கிரும், குறைஞ்சிரும். காப்பாற்றித்தாரேன். பிள்ளையை பற்றி பௌர்ணமியில் பேசுகிறேன். சந்தோஷமா இருக்கு. கருப்பசாமிக்கு கடனும் மனவேதனையும் பட்டு வந்த மகன். வாப்பா, 3 பேர் இருக்காங்க. கால் வந்துட்டு வா. விவசாய காடு யார் வச்சுருக்கா? அதில் காடு வச்சுருக்கீங்களா? நல்ல காலில் விடல. அண்ணாச்சோ வாகேஸ்வரியோ பரம்பொருளோ பார்க்கடலில் மேவும் சாரங்கனோ யார் வந்தாயில் கழுத்தில் ருத்ராட்சம் இருந்தாலும் பக்கத்தில் பெருமாள் கோயில் வருதா? எங்கே இருக்குது? காலில் விட்டுவாங்க. ருத்ராட்சம் சிவனுக்கு அடையாளம். ஆனால் வீட்டுக்கு அடையாளமோ பெருமாள் கோயில். என்ன செய்ய முடியும்? போய்ட்டு வாங்க. சரி.
இப்போதைக்கு 3 ஆண்டு காலங்களாக உன் வீட்டில் தொழிலும் சொத்துக்களும் மனவேதனை, ஒருத்தருக்கு உடல்நிலையால் பாதிப்பு, அவங்களுக்கு ஆயுளுக்கு கண்டமில்லை என்பது உத்தரவு. ஆனாலும் இந்த சூழ்நிலைக்கு எதுவும் செய்வினைகள் நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகமும் குழப்பமும். நடந்தது உண்மை, தீர்த்து தர வேண்டியது என் கடமை. கல்லுட்டுவா கொடுப்பா. அந்த இடத்த விற்று தாரேன், உன் கடத்தை தீர்த்து தாரேன். 1.25 மாதம் டைம். ஜெயிச்சு வா, போ. கல்லுட்டுவாப்பா. பையன் இருக்கானா? பையன் சாமி, எங்கள் பையன் முதல் கல்கூரி வச்சுருக்காங்க சாமி. தொழில் சரியில்லை, டாக்குமெண்ட் செக் பண்ண மாதிரி சாமி. கண்ணை மூடுங்க, அமைதியாக உட்காருங்க. ஒரு பிள்ளையினுடைய கிரகத்தால் நிறைய சொத்துக்கள் பறிப்பை இருக்கும், நிறைய கடன்களை பட்டிருப்ப. உன் தொழில் இப்போ சட்டப்படி லாக்கில் இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலைகளால் இப்போ பாதிக்கப்பட்டு உட்காந்துருப்பப்பா. இதிலிருந்து விடுதலையாக்கி இழந்து போன பல லட்சங்களை மீட்டி தந்தால் போதும்ல. கால் விட்டு வரலாம். இந்தா எல்லாம் வெட்டியாக்கி தரேன், காப்பாற்றி தரேன். 3 முறை என்னைய பார்க்க வாப்பா. நல்லா இருக்கும், போயிட்டு வா. கர்மசாமிக்கு சாமி, நான் வச்சுருக்கிற விவசாய காடும் நல்லாகணும், என் குடும்பமும் விருத்தியாகணும்னு கேட்டு வந்தது யார்? கால் வந்துட்டு வரலாம். என் மகனுக்கு நான் நினைக்கிற மாதிரி வேலை கிடைக்கணும்னு யாருப்பா கேட்டு வந்தா? வானே, முன்னால் நினைக்கானே. உனக்கும் பையன் தானே? சபாஷ். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாப்பா. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய இடத்துக்குள்ளே 4.25 ஆண்டுகளாக விவசாயத்தில் விருத்தி கிடையாது, மனவேதனைகள் உண்டு. போட்ட பணம் வராத அளவுக்கு நிறைய நஷ்டங்களும் துயரங்களும் நடக்கும். வீட்டில் ஒருவருக்கு உடல்நிலையால் பாதிக்கப்பட்ட வலி வேதனைகளால் குழப்பம் இருக்கும். அதனால் இந்த நிலைகளுக்கு செய்வினை கோளாறுகள் உண்டுமான்னு கேட்டேன். கிடையாது, இது கிரகங்களால் ஆன நிலை. அதனால் இந்த நிலத்தையும் சரியாக்கி தரேன், உன்னுடைய கடத்தையும் தீர்த்து வெட்டியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? கால் விட்டுவோம். கொஞ்சம் கல்யாணம் முடிக்கணுமா? ரொம்ப வேண்டாம். வாப்பா. கார்த்திகை மாதத்துக்குள்ளே பெண் அமைஞ்சிரும், கல்யாணத்தை வெற்றியாக நடத்துவோம். மகனுக்கு என்ன வேலை? என்ன படிச்சிருக்கான் உன் பையன்? பாப்பா என்ன படிச்சிருக்கான்? உனக்கு பையனாப்பா? என்ன படிச்சிருக்கு? கால் வந்துட்டுவாங்க. மருத்துவ சம்பந்தமான பொருள் படிப்பு தானே? பிகாமா டிஃபார்ம்? டிஃபார்ம்டா, மெடிக்கல் இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வரலாம். இந்த ஆண்டில் அந்த வேலை கிடைக்கும். பக்கத்தில் வாப்பா. இதற்கிடையில் அவள் பேரில் ஒரு மெடிக்கலும் தொடங்கிடுவோம் நம்ம. என்ன சந்தோஷமா? வேறு என்ன வேணும்? உடம்புக்கு சரியில்லை, ரொம்ப நாளாவே தொந்தரவாக இருக்குது. யாருக்கு? கண்ண மூடு. இனி நல்லா தூங்கி எழுந்திப்ப. போ. கால் வந்துட்டு வாப்பா. நல்ல காலில் விடலை, நல்ல காலில் விடலை, நல்ல காலில் விடலை. வரலாம். உன் பிள்ளைக்கு வேலையை பற்றி கவலையா, கல்யாணத்தை பற்றி கவலையா உனக்கு? இப்போ கல்யாணத்தை பற்றி உனக்கு முடிச்சு வைக்கணுமா? இல்லை, கல்யாணம் வந்து 2 வருஷம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்க. சரி, கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணோம் அப்படிங்க. இந்தா அரசு உத்தியோகம் கிடைக்கும். கல்யாணத்தை பற்றி நீ என்கிட்ட கேட்க வருவேன், அன்னைக்கு உனக்கு விளக்கம் நான் சொல்லுவேன். இந்தா வெற்றியாக நடக்கும். இந்த ஆண்டே உனக்கு அந்த இனத்தில் ஜெயிப்பேன். சந்தோஷமாக இருக்கும். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? யார்? பெங்களூர். பெங்களூர். பெங்களூர் வாங்க. மிச்சலாம் உட்காருங்க, மிச்சலாம் உட்காருங்க. பெங்களூர் வாங்க.
எனக்கு எந்த தொழிலும் நல்லாக மாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்து தாங்க கருப்பசாமி காட்டு வந்தது யார்? வாங்க. கண்ணென்ன கலங்குது. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இவ்வளோ நாள் நேர காலங்கள் உங்களை போட்டு அழைச்சிருது. ஆனால் இப்போதைக்கு ஒரு ஆம்பளையாக இருந்துக்கிட்டு என் கையில் 100 ரூபா கூட வருமானம் இல்லாமல் இருக்கனே, அதை நினச்சி நான் ரொம்ப வேதனைப்படுறேன். நான் எப்பொழுது தனிக்காலில் நின்று இந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய சக்தி எனக்கு கிடைக்கும், எப்போது எனக்கு இந்த வருமானம் கிடைக்கும்னு ஒரு வேதனை உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மை தானே? கால் வந்துட்டு வா. இந்த ஆண்டில் உனக்கு நிறைவான ஒரு அருமையான வேலையை வாங்கித்தாரேன். உன் படிப்புக்கு தகுந்த வேலை, அதில் உனக்கு பணமும் கிடைக்கும். இந்த செப்டம்பர்லேயே நீ நிறைவேறுவே. அப்புறம் இந்த கையில் தந்துட்டேன், அந்த பணம் வந்துடும். பக்கத்தில் வந்தோன்னா சீக்கிரம் கிடைக்கும். வெற்றி உண்டு. நல்லா இருங்க செல்ல மக்களே, போயிட்டு வாங்க. பில்டிங் சம்மந்தமான தொழில் யாருப்பா? பெங்களூரில் வாயா. என்னம்மா நீ பில்டிங் சம்மந்தமான தொழிலா? பில்டிங் சொந்தமான தொழிலாடா தம்பி? கால் வந்துட்டு வா. கல்யாணத்தை பற்றி காட்டு வந்தது யாருப்பா? வாங்க. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளுக்குள்ள உன்னுடைய தொழிலில் ஒரு சரிவும் ஒரு மன நிறைவில்லாத நிலையும் பல கடன்களும் ஆயிடுது. இதற்கிடையில் இந்த பிள்ளையை பற்றி மன வருத்தமும் குழப்பமும் உருவாகி குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையிலிருந்து மாற்றமான ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய நேரம் உனக்கு வந்தாச்சுப்பா. வேறு என்ன வேணும் உனக்கு? வெற்றியாக்கி தாரேன். வேற வெற்றி மாலை கொடுப்பா. வீடு கட்டி கொண்டா. நான் கொண்டா. தை மாதத்தில் அருமையான மனையை உருவாக்குவாய். அதற்கு பின்பு இந்த பெண்ணுக்கு திருமணத்தையும் சக்தி பூர்வமாக இனமைக்க நடத்துவாய் மகனே. கோடி பணம் உனக்கு கிடைக்கும். செல்வாக்காரு செல்லமே. இந்தா நல்லாரு, ஐஸ்வர்யமார். அரி வெற்றி மாலைக்கு விளக்கம் சொல்லி கொடுப்பா. இந்தா மகளே, ஆனந்தம் படுவாய், ஆனந்தம் படுவாய். திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்ததே. அடுத்து நான் ஒரு இடத்துல பணத்தை விட்டுட்டேன், எனக்கு கிடைக்குமான்னு கேட்டு வந்ததே. அப்படி இருக்கா? யார்கிட்ட கொடுத்த பணம்? என்னடா கொடுத்தேன்? குறைய தானடா கொடுத்துருக்கேன். தங்க பிள்ளைலப்பா, 1 கோடி ரூபா தானே கொடுத்துருக்கேன். என்னடா தம்பி, பழகிக்கிட்டு இருந்தவெல்லாம் என்னாச்சு? முடிஞ்சு போச்சா? அந்த கதையெல்லாம் கோச்சு தள்ளிட்டலாம். கால் வந்துட்டு வா, அடிப்பா. அடுத்து போ. இந்த பையனுடைய உடம்புல டக்குன்னு ஒரு அதிர்ச்சி வரும், நடுக்கம் கணக்க. அந்த நடுக்கத்துக்கு காரணம் நீயா அல்லது இயற்கையா அல்லது நம்ம பழக்கமா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் உள்ளத்தில். உண்மையா இல்லையா? உனக்கு என்ன பழக்கம்லாம் உண்டு? எந்த பழக்கமும் இல்லையா? அப்படியா? சோமபானங்கள் நிப்பாட்டிட்டியா? தங்கப்பைய கால் வந்துட்டு வா. இப்போ உனக்கு நிலையான ஒரு வருமானத்தையும் தரணும், கல்யாணத்துக்குரிய சூழ்நிலையை நடத்தி தரணும். வேற என்னம்மா வேணும் உனக்கு? வியாபாரம் நல்லா நடக்கும் சார். வியாபாரம் ஆக மாட்டேங்குது. அழுதா தீர்மான எழுதா குறைகள். அழுதா தீர்மா எழுதா குறைகள். வியாபாரமே ஆக மாட்டேங்குது. என்ன வியாபாரம் பண்ணணும்? காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். கண்ணமுடி இந்தா. கண்ணம்மா கண்ணமுடி உட்காருமா கொஞ்ச நேரம். இந்தா, உன்னுடைய வியாபாரம் தொழில் விருத்தியாகும், கடன்கள் தீரும், நிறைய பணங்கள் கிடைக்கும். சந்தோஷமாக இருப்பான். அவள் கஷ்டத்தையும் தீர்த்தாரேன். வர ஒரு கூட்டு வா தம்பி, வா. கால் வந்துட்டு வா. கோர்ட்டில் கேஸ் யாருக்கு? என்ன கேஸு? நீதிமன்றம் என்ன கேஸு? லேண்டு கேஸ். 2 பேரா 3 பேரா? நீங்கள் 3 கேஸு.
பக்கத்தில் வாங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டா தம்பி. பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம் அப்படிதான் நினச்சேன். நினச்சதெல்லாம் தப்பாக போச்சு. இந்த பணம் உனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்க்கணும். யார்கிட்டடா கொடுத்த? சரி, லைசன்ஸோடு தான் செஞ்சுருக்கேன். என்ன கால் விட்டு அப்போ சத்தம் 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 சத்தம். கண்ணமுடு, உன் கொடுத்த பணத்தில் நான் மீட்டி தரணும். இன்னொரு 3 மாதத்தில் 40 லட்ச ரூபா கிடைக்கும் உனக்கு. அப்படி வசூல் பண்ணி கொண்டு வந்து தாரேன். மெல்ல மெல்ல நீ இழந்ததை பூரா வாங்கி தந்துடுறேன்டா. வேறு என்ன வேணும்? கஷ்டத்தை தரேன். வார புதன்கிழமை என்னை வந்து பாரு. போ, கால் வந்துட்டு வாடா. சிவாய நம என்று ஒருத்தன் சிந்திக்கிறானே, யாரப்பா அது? வாடா இங்கே. நின்றுக்கா நின்றுக்கா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நிலத்தாலும் உறவாலும் பிணிகள் ஏற்பட்டு பல்வேறு பிரச்சனைகளால் இப்பொழுது நீங்கள் வழக்கில் மாட்டிக்கிட்டீங்க. ஆனால் தேவையில்லாமல் உங்கள் மேலே ஒரு கிரிமினல் கேஸை உருவாக்கணும்னு கூட பிளான் போட்டாங்க. உண்மையா? அதை தெய்வீகத்தின் சக்தியால் நீங்கள் மாற்றி அமைச்சு இப்போ தப்பிக்கப்பட்டிருக்கீங்க. ஆனாலும் நாங்கள் நிரபராதி, எங்களுக்கு இதில் தீர்ப்பு வேணும் என்பது உங்களுடைய கருத்து. அதை வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வாங்க. அசத்திடுவோண்டா, தைரியமா இல்ல, வாடாங்க. என்னதான் அடி வாங்கியிருக்கீங்களோ, என்னதான் புன்னகையோ. அந்த கேஸும் அடிச்சுட்டாரேன். அதை விற்பனையாக்கி பணமாக தந்துடுறேன். யாரும் பக்கத்தில் வர முடியாது. போ வா, இந்தா வெற்றியாக்கி தரேன். அடுத்த உத்தரவில் அது பேசுவோம். வாங்க. வேலை சம்மந்தமாக ஒருத்தன் வந்திருக்கான்னு கேட்டேன். பேப்பேன்னு முடிச்சுக்கிட்டு நல்லா நீ வாங்க பக்கத்தில். முடிச்சலாம், வாமா பக்கத்தில். வெற்றி உண்டு, சந்தோஷமா இரு. இந்த பணம் ஆனந்தமா இரு. ஓடு, கால் வந்துட்டாடா தம்பி. இங்கே யாருப்பா இருக்கா? இந்த மைக்கை தூக்கி அங்கிட்டு வைங்களேன். எங்கே போயிட்டாங்க எல்லாரும்? என்னப்பா வேணும் உனக்கு? கண்ண மூடு. சிவபெருமான் சேத்திரம் எവിടെ உண்டு? சிவன் கோயில் எங்கடா இருக்கு தம்பி? சிவன் கோயில் எங்கே இருக்கு? நீ எங்கே இருக்க? நீ இருக்க பகுதிக்கும் சிவன் கோயிலுக்கும் எவ்வளோ தூரம்? சரி, காலில் விட்டுவோம். அதை உடனே சொன்னால் இவ்வளோ கல்வி நான் காட்டு போகிறாங்க. என்னத்தை சொல்ல, என்னத்தை சொல்ல, யார்கிட்ட சொல்ல, எங்கே இருக்கு? உட்கார். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னை ஏமாற்றி சில பணங்கள் வேஸ்ட்டாக போச்சு. அதே மாதிரி தொழிலில் கடன்களால் பட்டு மனவேதனைகளும் ஆச்சு. அதே மாதிரி ஒரு பத்திரம் சொந்தமான பிரச்சனையும் இப்போ நீ லாக்காயிருக்க. இதையெல்லாம் மீட்டி உன்னை தெளிவாக்கி தந்தால் போதுங்களா? 2026 7வது மாதத்துக்குள்ள அத்தனை கடனும் தீரும். மகிழ்ச்சி அடைவாய். புதிய தொழிலும் இப்போதைக்கு அமையும். போயிட்டு வா. அடுத்த உத்தரவில் குழந்தை பற்றி பேசுவோம். போயிட்டலாம். அல்லோன்ட்டுவான். இடிலா இரு பறவை ஜோடியாய் வாழவே எண்ணிடும் போதில் மனம் என்றும் மாறுமோ. இன்னொரு தரம். அருப்புக்கோட்டையா? அருப்புக்கோட்டையா? உட்காருமா. காளியம்மன் கோயில் எங்கே இருக்குமா? அப்படியா? என்ன வேணும் உனக்கு? எங்கே பணம் கொடுத்த? அழாமல் சொல்லு. எங்கே பணம் கொடுத்த? எதுக்காக? என்ன பிஸ்னஸ் அது? அவங்க என்னோட பொறுப்பில் கொடுங்க, நான் உங்களுக்கு தரேன், லாபத்தை தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்யா. மாற்றி பேசி அவங்க கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. காலில் வந்துட்டு அப்போ திருப்பி எங்கள் அக்கா பொண்ணுக்கு ஒரு 380 கொடுத்தேன்யா. அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் காலில் வந்துட்டுவாமா. அவன் பணத்தை வாங்கி தருவான். நீ ஏமா கவலைப்படுற? என்ன ஜவுளி கடையாக வருது உங்கள் ஏரியாவில்? ஜவுளி கடை நம்பர் இருக்கா? ஜவுளி கடை ஜவுளி வியாபாரம் பார்ப்பேன். பாக்கியா? துணியாக தொங்குதே. இன்னொரு தடவை கால் வந்துட்டு அப்போ. ஒரு ப்ரூஃபாக தான் வியாபாரத்துக்கு போவீங்களும். உட்காருங்க. உன் அக்கா பிள்ளை அந்த பணத்தை 1.5 லட்சம் உனக்கு